Hello everyone, welcome to Kanitha Maths channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சமச்சீர் கிளாஸ் 10 மேக்ஸ் சாப்டர் 1ல செக்ஷன் 1.5 ஃபங்க்ஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரிலேஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். செக்ஷன் 1.5 ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிலேஷனோட சப்செட் தான். ஸோ ரிலேஷன்றதே கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட். இப்போ ஃபங்க்ஷன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிலேஷனோட சப்செட். ஸோ ஆப்வியஸ்லி ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ அ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னாக்கா கார்ட்டீசியன் ப்ராடக்டில் எல்லா பாசிபிள் ஆர்டர்ட் பேர்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அதில் சில கண்டிஷன் இம்போஸ் பண்ணும்போது எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒய்யோட ரிலேட் ஆகிருக்கோ அதை மட்டும் நம்ம எழுதுறது தான் ரிலேஷன்ஸ். இதில் இன்னும் சில கண்டிஷன்ஸை நம்ம இம்போஸ் பண்ணும்போது அது வந்து ஃபங்க்ஷன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 8 வந்து பார்த்தீங்கன்னாக்கா a company has 5 employees in different categories. If we consider their salary distribution for a month as shown by arrow diagram in figure 1.11, we see that there is only one salary associated for every employee of the company. So in figure 1.11ல ரெண்டு செட் இருக்குது. ஒன்று எம்ப்ளாயீஸ், இன்னொன்று சேல்ரி. எம்ப்ளாயீஸில் வந்து பார்த்திங்கனாக்கா 5 பேர் இருக்காங்க. சேல்ரியில் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நமக்கு இருக்குது. ஸோ எம்ப்ளாயி 1 வந்து எவ்வளோ சேல்ரி வாங்கியிருக்காரு, எம்ப்ளாயி 2 வந்து எவ்வளோ சேல்ரி வாங்கியிருக்காரு அப்படின்னு நமக்கு இங்கே ஒரு ரிலேஷன் இருக்குது. பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னு நம்ம நோட் பண்ணோம்னாக்கா ஒரு எம்ப்ளாயி ஒரு சேல்ரி தான் வாங்க முடியும். ஒரு எம்ப்ளாயி மோர் தென் ஒன் சேல்ரி வாங்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எம்ப்ளாயிக்கும் ஒரு சேல்ரி தான் அசோசியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இங்கே ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத ப்ராப்பராக மேத்தமெட்டிக்கலாக எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா function is basically a relation. Okay, a relation f between two non-empty sets x and y is called a function from x to y if for each x belongs to capital X, that is the domain, there exists only one y belongs to y such that the ordered pair x comma y belongs to f. That is, the set f consists of all the ordered pairs x comma y such that for all x in x, y belongs to y. So ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கொடுத்துருக்கிற செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஒரு யூனிக்கான ஒரு வேல்யூ கோடொமைனில் அசோசியேட் ஆகிருக்கணும். யூனிக்னா ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் அசோசியேட் ஆகிருக்கணும். அண்ட் நம்ம எடுத்துக்கிற செட் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே ரிலேட் ஆகிருக்கணும். ஓகே, இதே ரிலேஷனில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. ஒரு சில எலிமெண்ட்ஸ் வந்து ரிலேட் ஆகாமல் கூட இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. ஸோ நம்ம ஒரு டொமைன் கோடொமைன் எடுத்துக்கும் போதே இங்கே டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து மேப் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ கோடொமைனில் அப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. கோடொமைனில் சில எலிமெண்ட்ஸ் ரிலேட் ஆகாமல் கூட இருக்கலாம். ஆனால் இங்கே டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் எலிமெண்ட் வந்து கோடொமைனில் அசோசியேட் ஆகிருக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் நத்திங் பட் collection of all ordered pairs x comma y where x ன்றது நம்மளோட செட் x கேபிட்டல் எக்ஸில் இருக்கும், yன்ற எலிமெண்ட்ஸ்லாம் கேபிட்டல் yல இருக்கும். ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்கலாக ஃபங்க்ஷனை வந்து நம்ம இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபங்க்ஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஸோ எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் அ ரிலேஷன். பட் எவ்ரி ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இல்லை. ஒரு ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஓகே, ஸோ இந்த ஃபிகர் 1.12a வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ரிலேஷன், ஃபங்க்ஷன் இது மூணுக்குள்ள ரிலேஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்றது ஆல் பாசிபிள் கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். பட் ரிலேஷன்றது எல்லாமே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இட்ஸ் அ சப்செட். ஸோ அதில் ஒரு சில எலிமெண்ட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டும் கன்சிடர் பண்ணுறோம். ஃபங்க்ஷன்றது இன்னும் ரிலேஷனில் இருக்கிற சில எலிமெண்ட்ஸை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டும் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ன்றது தான் இருக்கிறதுலே பெரிய செட், அதோட சப்செட் ரிலேஷன், அதுக்கும் சப்செட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன். ஓகே,
ஃபங்க்ஷன் வந்து நம்ம மேப்பிங்னு சொல்லுவோம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஸோ யூசுவலாக வந்து மேப்பிங் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ சில நோட்ஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் பற்றி பேசிக்காக நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இஃப் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அப்படின்னா எக்ஸ் இஸ் கால்ட் டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன், ஒய் இஸ் கால்ட் கோடொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், செட் எப்பயுமே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் டொமைன் அண்ட் கோடொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன். If f of a equal to b, then b is called image of a under f and a is called preimage of b. So a b அப்படின்னு ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஏன்றது வந்து கேபிட்டல் எக்ஸ்ல இருக்கு, bன்ற எலிமெண்ட் வந்து கேபிட்டல் ஒய்ல இருக்கு. ஸோ f of a equal to b அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த fன்ற ஃபங்க்ஷன் வந்து டொமைனில் இருக்கிற எலிமெண்ட் ஏவை கோடொமைன் இருக்கிற எலிமெண்ட் பியோட அசோசியேட் பண்ணுது. Okay, so under the function f, a is related to b. Okay, so அப்போ இங்கே ஏன்ற எலிமெண்ட்டுக்கான இமேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா b. அதே மாதிரி bன்ற எலிமெண்ட்டுக்கான ப்ரீமேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா a. That's it. Next, the set of all images of the elements of x under f is called range of f. So already நம்ம ரிலேஷனில் பார்த்த மாதிரி தான். ஸோ எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் கோடொமைனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் மேப் ஆகிருக்கும், ஸோ எந்தெந்த எலமெண்ட்ஸின் கோடொமைனுக்கு வந்து ப்ரீ இமேஜ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதோ அந்த எலமெண்ட்ஸோட கலெக்ஷனை தான் நம்ம ரேஞ்ச் ஆஃப் எஃப்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எந்தெந்த எலமெண்ட்ஸுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இல்லையோ அதெல்லாம் கோடொமைனில் இருக்கே தவிர ரேஞ்சில் இல்லை. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்றதை கிளியராக புரிஞ்சுக்கணும். the set of all images of the elements of x தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. செட் ஆஃப் இமேஜஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்னா அதோட இமேஜஸில் எங்கே இருக்குது, செட் ஒயில் இருக்குது. ஸோ இன்டெரக்டாக இவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கனாக்கா ரேஞ்ச் இஸ் நத்திங் பட் அ சப்செட் ஆஃப் த கோடொமைன் ஒய், கேபிட்டல் ஒய். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸோட இமேஜஸ், ஸோ இமேஜஸில் எங்கே இருக்கும், கேபிட்டல் ஒய்ன்ற அந்த கோடொமைனுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த இமேஜஸோட கலெக்ஷன் தான் நம்ம வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் ரேஞ்ச் இஸ் அ சப்செட் ஆஃப் கோடொமைன் ஒய். ஈக்குவலாகவும் இருக்கலாம் சில கேஸில், பட் இன் ஜென்ரல் இட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஒய். நெக்ஸ்ட் பாயிண்ட், இஃப் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். ஸோ ஒரு மேப்பிங் இல்லை ஒரு ரிலேஷன் எக்ஸ்லேருந்து ஒய்க்கு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம ஃபங்க்ஷன் சொல்கிறதுக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் செக் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம டெஃபினேஷனில் பார்த்தது தான், எவ்ரி எலிமெண்ட் இந்த டொமைன் ஆஃப் எஃப் ஹேஸ் அன் இமேஜ். ஸோ டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கணும். செகண்ட் ஒன், யூனிக் இமேஜ் தான் இருக்கணும். சப்போஸ் ஒரு எலிமெண்ட்டுக்கு ரெண்டு இமேஜோ இல்லை மோர் தென் ஒன் இமேஜஸ் இருக்குது அப்படின்னாக்கா அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, அது ரிலேஷனாக இருக்கலாம் பட் ஃபங்க்ஷனாக இருக்காது. Okay, next one, if a and b are finite sets such that n of a equal to p and n of b equal to q, then the total number of functions that exist from a to b is q power p. So number of relations எவ்வளோன்னு பார்த்தோம். number of relationsன்றது number of subsets of the Cartesian product a cross b. அதனால நமக்கு 2 power p q அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஃபங்க்ஷன்ஸ் அகெயின் வில் பி அ சப்செட் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஸோ இங்கே ஏ அண்ட் பி வந்து ரெண்டு ஃபைனைட் செட்ஸாக இருந்துச்சுன்னா அண்ட் அதோட நம்பர்ஸ் வந்து பி அண்ட் கியூவாக இருக்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு செட் ஏலேருந்து பிக்கு எவ்வளோ எக்ஸிஸ்ட் ஆக முடியும்னாக்கா கோடொமைனில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதோட பவர் ஆஃப் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த டொமைன். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி ரிமெம்பர்ட். நெக்ஸ்ட் வந்து ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ரியல் நம்பர்ஸை மேப் பண்ணுது அப்படின்னா அது வந்து ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். அதாவது கோடொமைனில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இல்லை ரேஞ்ச் வந்து பார்த்திங்கனாக்கா ரியல் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரைபிங் டொமைன் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை மூலிமா அதோட டொமைன் என்னவா இருக்குன்றதையும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து let f of x equal to 1 by x plus 1. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு அதோட டொமைன் கோடொமைன் தெரியாது, பட் அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கனாக்க f of x equal to 1 divided by x plus 1. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்க டொமைனில் ஒரு எலிமெண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த எலிமெண்ட் வந்து கோடொமைனில் இருக்கிற எந்த எலிமெண்ட்டுக்கு மேப் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 by x plus 1. சப்போஸ் எக்ஸோட வேல்யூ வந்து 1னா
1 by 1 plus 1. ஸோ 1 by 2க்கு வந்து அந்த எலமெண்ட் வந்து மேப் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு எந்த ரேண்டம் வேல்யூ வேணாலும் நான் எடுத்துக்கலாம். ஓகேவா? சப்போஸ் நான் எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு எடுத்துக்கும் போது இங்கே நான் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன் எக்ஸ் ஈக்குவல் டு -1. அப்போ என்ன ஆகும்னா டினாமினேட்டர் 0 ஆகும். ஸோ 1 டிவைடட் பை 0 இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு நான் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது எனக்கு வேல்யூ வந்து நாட் டிஃபைன்டாக கிடைக்குது. Okay, so the function f is not defined for the particular value x equal to -1. Okay, so இந்த function வந்து எல்லா ரியல் நம்பர்ஸ்க்கு டிஃபைன் ஆயிருந்தாலும் இந்த ஒரு நம்பருக்கு மட்டும் டிஃபைன் ஆகலை. அப்போனா நம்மளோட டொமைனில் இந்த எக்ஸுக்கு -1 மட்டும் நான் கன்சிடர் பண்ணக்கூடாது. Okay, the function is not defined for that particular x value. So என்னோட டொமைன் என்னவா இருக்குனாக்கா என்டையர் ஆர் இந்த -1 தவிர நீங்கள் வேறு எந்த ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது டிஃபைன்டாக தான் ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? பட் x ஈக்குவல் டு -1க்கு மட்டும் அன்டிஃபைன்ட் ஆகுது. ஸோ நம்ம செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்லேருந்து -1 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுதான் நம்ம ஃபங்க்ஷனோட டொமைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா f of x equal to 1 divided by x square minus 5x plus 6. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் இருக்கும்போது டினாமினேட்டர் 0 ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் எக்ஸ் ப்ளஸ் 1ல் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு -1ஆக இருக்கும்போது 0 ஆகிடும். இந்த கேஸ் வந்து இட்ஸ் குவாட்ராட்டிக் polynomial. ஸோ அதனால இதுக்கு வந்து நம்ம more or less we are trying to find a root. Okay, so root of this quadratic polynomial நம்ம கண்டுபிடிச்சோம்னாக்கா அது மூலயமா எந்தெந்த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸுக்கு வந்து நமக்கு இந்த டினாமினேட்டர் 0 ஆகுன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 2,3ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது டினாமினேட்டர் வந்து 0 ஆகிடுது. ஸோ அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2க்கும் 3க்கும் என்னோடய ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்டாக இல்லை. ஸோ எக்ஸப்ட் 2 and 3 ஃபார் ஆல் அதர் ரிமைனிங் ரியல் நம்பர்ஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்டாக இருக்குது. ஸோ நம்மளோட டொமைன் என்னன்னாக்கா ஆர் டிஃபரன்ஸ் 2,3. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர் டிஃபரன்ஸ் சிங்கிள்டன் -1, இது ஆர் டிஃபரன்ஸ் 2,3. ஸோ டிஃபரன்ஸ் வந்து அந்த மாதிரி மைனஸ் சைன்லேயும் சொல்லலாம், இல்லாட்டி பேக் ஸ்லாஷ் போட்டும் நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ இங்கே நமக்கு ஒரு ப்ராக்ரஸ் செக் கொடுத்துருக்காங்க. ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் Cartesian product. Functions are subsets of relations. Of course, Cartesian product ஒன்று சொல்லலாம். Next, true or false. All the elements of a relation should have images. No, not true. False. True or false. All the elements of a function should have images. So, function அப்படின்னாக்க அதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இமேஜ் இருக்கணும் கண்டிப்பாக. இல்லைன்னா அது ஃபங்க்ஷன் இருக்க முடியாது. அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ இது வந்து ட்ரூ. Second one, fourth one, true or false. If R from A to B is a relation, then the domain of R equal to A. ஸோ இது வந்து ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேஷன்றப்போ நமக்கு டொமைன் வந்து கம்ப்ளீட்டாக ஏவாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. டொமைன் ஆஃப் அ ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. ஸோ இது ட்ரூவாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இட்ஸ் ஃபால்ஸ். If f from n to n, இங்கே nன்றது வந்து set of all natural numbers, okay, is defined as f of x equal to x square, the image of 1 and 2 are what? ஸோ இங்கே எக்ஸுக்கு வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 ஸ்கொயர் வந்து 1, 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 ஸ்கொயர் 4. ஸோ 1 is mapped to 1, 2 is mapped to 4. So the images of 1 and 2 are 1 and 4. Sixth one, what is the difference between relation and function? ஸோ ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் அதோட டொமைன் வந்து இட்ஸ் அ சப்செட் ஆஃப் த செட் ஏ. இப்போது ரிலேஷன் வந்து ஃப்ரம் ஏ டு பின்னு இருக்குன்னா இதோட டொமைன் வந்து இட்ஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. வேறஸ் ஃபங்க்ஷனில் வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் டு ஏ. ஓகே, ஸோ இதுதான் முக்கியமான இது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா த எலிமெண்ட்ஸ் இன் த டொமைன் ஆஃப் ரிலேஷன் கேன் ஹாவ் மோர் தென் ஒன் இமேஜ். பட் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிக் இமேஜ் தான் இருக்கணும். ஸோ இதுதான் ரிலேஷனுக்கும் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் செவன்த் ஒன், இஃப் let A and B be two non-empty finite sets, then which one among the following two collection is large? The number of relations between A and B, the number of functions between A and B. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபங்க்ஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் ரிலேஷன்.
ஸோ கண்டிப்பாக ரிலேஷன் தான் பெரிய செட்டாக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ த நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ரிலேஷன்ஸில் ஃபங்க்ஷன்ஸில். பட் இப்போ நமக்கு கேட்குறது நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ரிசல்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஏ அண்ட் பி வந்து நான் எம்ப்டி ஃபைனைட் செட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து n ஆஃப் ஏ வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன், n ஆஃப் பி வந்து அதுவும் 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னாக்க ஏ கிராஸ் பியில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 2 into 2 4 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ரிலேஷனில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ரிலேஷன்ஸ் இல்லை, நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஓகே, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ 2 power pq, so that is 2 power 4. ஓகே, ஸோ 2 power 4னாக்க 16. நம்பர் ஆஃப் functions equal to q power p. So 2, qன்றது இங்க 2, pன்றதும் 2. So 2 square which is equal to 4. So a to bக்கு நமக்கு ஃபங்க்ஷனோ இல்லை ரிலேஷனோ எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னாக்கா எவ்வளோ ரிலேஷன்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆக முடியும்னாக்கா மேக்ஸிமம் 16 ரிலேஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலாம். இங்கே வந்து மேக்ஸிமம் 4 ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு ஏ டு பி வந்து எக்ஸிஸ்ட் ஆக முடியும். கிளியர்? நெக்ஸ்ட் illustration 9. Testing for functions. Representation by arrow diagram. So this represents a function, each input corresponds to a single output. So figure 1.13a வந்து பார்த்தீங்கன்னாக்கா டொமைனில் கோடொமைனில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த எலமெண்ட் எதோட ரிலேட் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 3 ஃபிகர் 1.13abcலேருந்து நம்ம இதில் எதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இல்லைன்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ 2 கண்டிஷன் தான். டொமைனில் எல்லா எலமெண்ட்ஸும் மேப்பாக இருக்கணும் அண்ட் ஒவ்வொன்றுக்கும் யூனிக் இமேஜ் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிகரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏக்கு பி, பிக்கு கியூ, சிக்கு ஆர். ஸோ ஒவ்வொன்றும் யூனிக் இமேஜ் இருக்குது, எல்லா எலமெண்ட்ஸும் மேப்பாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஃபங்க்ஷன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 3மே மேப்பாக இருக்குது. ஸோ 1க்கு எம், 2க்கு 3க்கு 2க்குமே என். ஸோ 2 கண்டிஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. தேர்ஃபோர் திஸ் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஏபி 2மே மேப்பாக இருக்குது. பட் பிக்கு வந்து மோர் தென் 1 இமேஜ் இருக்குது. ஸோ ஒய் இசட் 2 இமேஜஸ் இருக்கிறதுனால திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இல்லை இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் பார்க்கணுன்னாக்கா ஃபஸ்ட்டு ஃபிகரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட். ஓகேவா? இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் இமேஜில் வந்து ஈச் இன்புட் கரஸ்பாண்ட்ஸ் டு எ சிங்கிள் அவுட்புட். அதாவது வேறு வேறு நம்பர்ஸாக இருந்தாலும் ஒரே அவுட்புட் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. தேர்ட் ஒன் வந்து இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட்டுக்கு 2 அவுட்புட்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே, அண்ட் இந்த நோட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ரேஞ்ச் ஆஃப் அ ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் அ சப்செட் ஆஃப் த கோடொமைன். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் 1.6 வந்து பார்த்தீங்கன்னாக்கா let x equal to 1 2 3 4 and y equal to 2 4 6 8 10. R வந்து ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ now we have to show that R is a function and find its domain, codomain and range. ஸோ 2 செட்டு அதோட ரிலேஷன் கொடுத்துட்டு இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனை நம்ம ப்ரூவ் பண்ணணும் அண்ட் அதோட டொமைன் கோடொமைன் நம்ம டொமைன் கோடொமைன் ரேஞ்சை ஐடென்டிஃபை பண்ணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க பிக்டோரிக்கலாக இதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செட் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் அதோட ரிலேஷன்ஸ். ஸோ செட் எக்ஸில் வந்து 1 2 3 4 அண்ட் ஒய் வந்து 2 4 6 8 10 அண்ட் அதோட ரிலேஷன்ஸ் 1 2 2 4 3 6 4 8. ஸோ ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு இது ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகணும். எஸ். செகண்ட் கண்டிஷன் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் யூனிக் இமேஜ் தான் இருக்கணும். கரெக்ட். ஏன்னா 1ன்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு 2 மட்டும்தான், 2க்கு 4, 3க்கு 6, 4க்கு 8. ஸோ இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால த கிவன் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் டொமைன். டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4.
கோடொமைன் வந்து 2 4 6 8 10 கம்ப்ளீட் ஒய். பட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 10 தவிர மற்ற எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ 10 இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த ரேஞ்ச். ஓகேவா? ஸோ ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து 2 4 6 8 மட்டும்தான். கிளியர்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.7. A relation f from x to y is defined by f of x equal to x square minus 2, where x is this and y is r. List the elements of f. Second one is f a function. ஸோ நமக்கு இங்கே எஃப்ன்றது வந்து ரிலேஷன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த ரிலேஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸில் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒயில் இருக்கிற எந்த எலமெண்ட்டோட மேப் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ எக்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா -2 -1 0 3. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரிலேஷன் என்னென்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி ரிலேஷனில் என்னென்ன ஆர்டர் பேர்ஸ் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா அது மூலயமா நம்ம ஃபஸ்ட்டு கொஷினை கம்ப்ளீட் பண்ணிடலாம். செகண்ட், இது ஒரு ஃபங்க்ஷன் இல்லையான்றதும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலயமா நம்ம லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த ரிலேஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ -2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா -2 ஹோல் ஸ்கொயர் வந்து 4 4 -2 அகெயின் 2. ஸோ அதே மாதிரி -1 0 3 எல்லாத்துக்குமே நம்ம எஸ்டிமேட் பண்ணும்போது நமக்கு வேல்யூஸ் கிடைக்கிது. ஸோ ரிலேஷன் எஃப்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குனாக்கா -2, 2, -1, 1, 0, -2, 3, 7. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் எஃப் அ ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு -2, -1, 0, 3 எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே இமேஜ் இருக்குது. ஸோ இமேஜ் எல்லாமே யூனிக்காக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ -2க்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும், -1க்கும் ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் யூனிக் இமேஜ் தான் இருக்குது. ஸோ டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் இமேஜ் இருக்குது அண்ட் யூனிக் இமேஜும் இருக்குது. அதனால் இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன். கிளியர்? நெக்ஸ்ட் திங்கிங் கார்னரில் இஸ் த ரிலேஷன் ரெப்ரசன்டிங் த அசோசியேஷன் பிட்வீன் பிளானட்ஸ் அண்ட் தேர் ரெஸ்பெக்டிவ் மூன்ஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ பிளானட்ஸ்க்கும் அதோட ரெஸ்பெக்டிவ் மூன்ஸ்க்கும் இல்லை இருக்கிற ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம ஏர்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இதுக்கு ஒரே ஒரு மூன் தான் இருக்குது. ஸோ ஒரு எலமெண்ட் வந்து இன்னொரு எலமெண்ட்டுக்கு மேப் ஆகுது. ஓகே, ஸோ டொமைன் வந்து பிளானட்ஸு, கோடொமைன் வந்து மூன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஏர்த் வந்து ஒரு மூன் தான் நமக்கு இருக்கிறனால அதோட மேப் ஆகிடுது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷனும் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஆனால் இப்போ இதே வேறு பிளானட்ஸ் எடுத்துட்டிங்கனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூபிட்டர்லாம் எடுத்துட்டிங்கனாக்கா மோர் தென் 1 மூன்ஸ் இருக்குது. ஸோ அப்போது நமக்கு ஃபங்க்ஷனுக்கான பேசிக் கண்டிஷன், அதாவது யூனிக் இமேஜ் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை. தேர்ஃபோர் திஸ் ரிலேஷன் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் இன் ஜென்ரல். கிளியர்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.8. இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். ஸோ ரிலேஷன்ஸை வச்சு நம்ம இது ஃபங்க்ஷனாக இல்லையா, ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் ஃபங்க்ஷனாக இல்லையான்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கண்டிஷன் டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இமேஜ் இருக்கணும். இப்போது R1 எடுத்துட்டிங்கனாக்கா -5 1 3 இருக்குது. ஸோ 4க்கு இமேஜே இல்லை. ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் நாட் அ ரிலேஷன். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா R2. ஸோ இங்கே -5 1 3 4 4 எலமெண்ட்டுக்குமே இமேஜ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா -5க்கு B, 1க்கு B, 3க்கு A, 4க்கு C. ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனி இமேஜஸ் இருக்குது. அதாவது -5க்கு ஒரு யூனிக் எலமெண்ட்டும், 1க்கு யூனிக் எலமெண்ட்டு, 3க்கு 4க்கு எல்லாத்துக்குமே யூனிக் எலமெண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. தேர்ஃபோர் திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி -5 1 3 4 எல்லாத்துக்குமே வந்து இமேஜ் இருக்குது. பட் இங்கே என்ன ஒரு விஷயம்னாக்கா 1க்கு வந்து A, Bன்னு 2 இமேஜஸ் இருக்குது. தேர்ஃபோர் திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். கிளியர்? ஸோ இதை நம்ம ஏரோ டயக்ராம் மூலியமாகவும் ரெப்ரசன்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டொமைனில் இருக்கிற எலிமெண்ட்ஸ், டொமைன் கோடொமைன் எழுதிட்டு இந்த ரிலேஷன்ஸை ஜஸ்ட் நம்ம ஏரோ டயக்ராம் மூலியமாக ப்ளாட் பண்ணலாம். ஸோ அது மூலியமாகவே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் 4 வந்து மேப் ஆகலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேப் ஆகிருக்கு. இந்த 4 மேப் ஆகிறதுனால இது ரிலேஷன் இல்லை, இல்லை எல்லாமே மேப் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இட்ஸ் அ ஃபங்க்ஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேப் ஆகிருக்கு. பட் 1க்கு வந்து பார்த்திங்கனாக்கா 2 இமேஜ் இருக்குது. தேர்ஃபோர் திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.9. Given f of x equal to 2x minus x square,
find f of 1, f of x plus 1, f of x plus f of 1. ஸோ இது ரொம்ப சிம்பிள். எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம அந்த வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் 1 அப்படின்னாக்க நம்ம 1 இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். கிளியர்? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸாம்பிள் 1.9 2x minus x square. So f of 1 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க 2 into 1 minus 1 square, that is 1. So therefore the answer is 1. Okay. இதே மாதிரி f of x plus 1 நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ f of x plus 1னா x இருக்கிற இடத்துல நம்ம x plus 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 into x plus 1 minus x plus 1 whole square. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ 2x plus 2 minus x square minus 1 minus 2x. okay. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணோம்னாக்க நமக்கு ஆன்சர் வந்து minus x square plus 1ன்னு கிடைக்கும். கிளியர்? ஸோ இதே மாதிரி தான் f of x plus f of 1. ஸோ f of x தனியாக கேல்குலேட் நமக்கு இருக்குது, அது plus f of 1, that is 1. ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது minus x square plus 2x plus 1ன்னு நமக்கு கிடைக்குது. கிளியர்? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதோட பர்டிகுலர் எக்ஸ் வேல்யூக்கு நம்மளால் அதோட இமேஜ் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஃபைன். இன்னொரு விஷயம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. ஸோ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் பி. தனித்தனியாக ஏக்கும் பிக்கும் இருக்கிற இமேஜ் வந்து ஏ ப்ளஸ் பியை ஆட் பண்ணுற ஒரு புது எலமெண்ட்டோட இமேஜுக்கு ஈக்குவலாக இருக்கவே இருக்காது. சம்டைம்ஸ் இருக்கலாம், பட் இன் ஜென்ரல் இட் இஸ் நாட் ஈக்குவல். கிளியர்? Next, moving on to exercise 1.3, question number 1. Let f equal to set of all x ordered pair x comma y such that x comma y belongs to set of all natural numbers and y equal to 2x. Be a relation on n. Find the domain, codomain and range. Is this relation a function? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ரிலேஷன் f கொடுத்துருக்காங்க. செட் பில்டர் ஃபார்மில் நம்ம அதோட டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனானும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? பட் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமைன், கோடொமைன் ரெண்டுமே வந்து செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அன் இன்ஃபைனைட் செட். ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்மில் கம்ப்ளீட்டாக எல்லா எலமெண்ட்ஸும் எழுத முடியாது. பட் ஒரு சில எலமெண்ட்ஸை மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸுக்கு ஒய்க்கு நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். பட் இதுக்குள்ளே ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஒய் வந்து 2 times ஆஃப் எக்ஸாக இருக்கும். ஸோ எக்ஸுக்கு 1ன்னு எடுத்திங்கன்னா ஒய்யோட வேல்யூ 2. ஸோ 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட வேல்யூ 4. ஸோ இப்படி தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நம்மளோட ரிலேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1, 2. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே ட்வைஸாக இருக்கும். ஓகே, 1, 2, 2, 4, 3, 6, 4, 8 இப்படியே ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கனால நம்ம ரிலேஷன்லேயும் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் இருந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம கொஷனில் வந்து டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ டொமைன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ டொமைன் ஆஃப் த ரேஞ்ச். ஸோ டொமைன் ஆஃப் த ரேஞ்சில் வந்து 1, 2, 3, 4 etc. ஸோ கம்ப்ளீட் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு இதில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கோடொமைன். கோடொமைனும் நமக்கு ஆப்வியஸ், நம்மளோட செட் ஒய். ஸோ செட்டு கோடொமைன் வந்து அதுவும் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ரேஞ்ச், ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்டர்ட் பேர்ஸ் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா ரிலேஷன்ஸில், அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, அடுத்தது 10, 12 இப்படி போகும். ஸோ ஒரு விஷயம் நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம்னாக்கா செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ், அதுதான் நம்மளோட ரேஞ்ச். கிளியர்? அண்ட் இது வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்கான 2 கண்டிஷன். டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் இமேஜ் இருக்கணும் அண்ட் யூனிக் இமேஜ் இருக்கணும். ஸோ இதில் வந்து டொமைன் பார்த்தீங்கன்னாக்கா செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ எல்லா எலிமெண்ட்டுக்குமே நமக்கு இங்கே இமேஜ் இருக்குது, மேப்.
ஓகேவா, மேப் ஆக முடியும். தேர்ஃபோர் ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. செகண்ட் ஒன் வந்து யூனிக் இமேஜ். 1ன்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து 2 மட்டும்தான், 2க்கு 4, 3க்கு 6, 4க்கு 8. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டும் மேப் ஆயிருக்கு அண்ட் யூனிக் இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகுது. தேர்ஃபோர் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். Second question, let capital X equal to 3, 4, 6, 8. Determine whether the relation R equal to set of all ordered pair x comma f of x such that x belongs to capital X comma f of x equal to x square plus 1 is a function from x to n. So x கொடுத்துருக்காங்க, ரிலேஷன் கொடுத்துருக்காங்க செட் பில்டர் ஃபார்மில். நம்ம இது ஃபங்க்ஷனாக இல்லையான்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நம்ம ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கனாக்கா, எக்ஸ்ன்ற எலமெண்ட் எதுக்கு மேப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ் வந்து என்ன வேல்யூ எடுத்துக்கிறீங்களோ அது எதுக்கு மேப் ஆகுனாக்கா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1க்கு மேப் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த ரிலேஷனில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணோம்னாலே நம்ம இது ஃபங்க்ஷனாக இல்லையான்றது ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஸோ கேபிட்டல் எக்ஸில் வந்து 3, 4, 6, 8 இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அவங்க எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இப்போ ரிலேஷனில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குனாக்கா 3 கமா, ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 9 ப்ளஸ் 1, 10. 4 கமா, 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 17. 6 கமா, 6 ஸ்கொயர் 36 ப்ளஸ் 1, 37. 8, 8 ஸ்கொயர் 64 ப்ளஸ் 1, 65. ஓகே, ஸோ ரிலேஷனில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ இது வந்து ஃபங்க்ஷனல் இல்லையான்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே நமக்கு இமேஜ் இருக்குது. ஓகேவா? ஏன்னா நம்மளுடைய கோடொமைன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். ஸோ இங்கே இருக்கிற எந்த செகண்ட் காம்பனண்ட்டுமே நேச்சுரல் நம்பர் இல்லாத நம்பர்ஸ் கிடையாது. ஸோ எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது கோடொமைனில். அண்ட் யூனிக் இமேஜ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ். 3க்கு வந்து 10 மட்டும்தான், 4க்கு 17, 6க்கு 37, 8க்கு 65. Therefore this relation R is a function. Yeah. Next, question number 3. Given the function f from x to x square minus 5x plus 6, evaluate 4 subdivisions கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். ஸோ நமக்கு எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலிமா அதோட ஆன்சர்ஸ் நமக்கு கிடைச்சிரும். இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஸோ எஃப் ஃப்ரம் எஃப் is defined to be, it maps x to x square minus 5x plus 6. ஸோ எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா அது இந்த எலமெண்ட்டுக்கு மேப் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் இது மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. ஸோ அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் 1 அப்படின்றது மைனஸ் 1 ஸ்கொயர் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து எஃப் ஆஃப் 2a. ஓகே, ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நம்ம 2aன்னு சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ 4a ஸ்கொயர் மைனஸ் 10a ப்ளஸ் 6. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் f of 2. So 4 minus 10 plus 6, 0. Fourth one, f of x minus 1. So f of x minus 1. So x இருக்கிற இடத்துலலாம் x minus 1ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னாக்க x square minus 7x plus 12. Clear? Problem number 4.
A graph representing the function f of x is given in figure 1.16. It is clear that f of 9 equal to 2. Find the following values of the function. So figure 1.16ல கொடுத்துருக்க கிராஃபை வச்சு நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா f of 9 equal to 2 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் 0 என்ன, எஃப் ஆஃப் 7 என்ன, எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 10 இது எல்லாமே நம்ம இந்த கிராஃப் மூலிமா ஐடென்டிஃபை பண்ணலாம். நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இதை அப்சர்வ் பண்ணிங்கனாலே ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ எஃப் ஆஃப் 0, ஸோ 0க்கு கரஸ்பாண்டிங்காக என்ன வேல்யூ இருக்குது, 9. ஸோ எஃப் ஆஃப் 0 இஸ் 9, எஃப் ஆஃப் 7 6, எஃப் ஆஃப் 2 அகெயின் 6. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 10, எஃப் ஆஃப் 10 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0. clear? Next, for what value of x is f of x equal to 1? x அப்படிங்கிறது x axisல இருக்கிற values. f of xன்றது அந்த கிராஃபோட values. ஓகேவா? ஸோ f of x equal to 1. இப்போ இந்த கிராஃபில் 1ன்ற வேல்யூ எங்கே வருதோ அதோட கரஸ்பாண்டிங் x வேல்யூ என்னன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்ற வேல்யூ எங்கே எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 9க்கும் 10க்கும் இன்பிட்வீனில் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 9.5. clear? ஸோ எக்ஸ் ரெப்ரசன்ஸ் த வேல்யூஸ் இன் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ரெப்ரசன்ஸ் த கிராஃப். clear? Third one, describe the following domain and range. ஸோ டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன நம்ம இந்த கிராஃபை வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் கிராஃப் பார்க்கும்போதே தெரியும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 0லேருந்து 10 வரைக்கும் நமக்கு எல்லா நம்பர்ஸுமே வந்து இந்த கிராஃபில் கவர் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ டொமைன் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 அண்ட் ends up to 10. ஓகே, ஸோ ஆல் த ரியல் நம்பர்ஸ், இது நாட் ஒன்லி நேச்சுரல் நம்பர்ஸ், ஏன்னா இன் பிட்வீன் 0 and 1 நமக்கு இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ 0 to 10 இன்க்ளூடிங் 0 and 10 எல்லா ரியல் நம்பர்ஸுமே நமக்கு டொமைன் தான். ஸோ டொமைன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஃபங்க்ஷன் f of x is question number 4, third subdivision, domain. இதை நான் செட் பில்டர் ஃபார்மில் எழுதுகிறேன், நீங்கள் ஸோ டொமைனில் all values, okay, set of all real numbers x such that their value should be in between 0 and 10. ஓகேவா? இதை நம்ம இப்படியும் எழுதலாம். clear? next, range. range வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டொமைனில் இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு கரஸ்பாண்டிங்காக என்னென்ன வேல்யூஸ் வந்து கோடொமைனில் மேப் ஆகிருக்கோ அதுதான் ரேஞ்ச். ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சுன்றது வந்து நம்ம ஒய் ஆக்சஸை எடுத்துக்கலாம். ஒய் ஆக்சஸில் வந்து பார்த்திங்கனாக்கா 0லேருந்து 9 வரைக்கும் கவர் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். நம்ம இதை வந்து இன்னொரு நோட்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ஒய் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் சச் that y value ranges from 0 to 9. ஸோ இது நம்ம கிராஃபை வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். கிளியர்? ஸோ டொமைனுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில், ரேஞ்சுக்கு வந்து ஒய் ஆக்சிஸில். கிளியர்? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்? ஸோ எக்ஸோட வேல்யூ 6ஆக இருக்கும்போது அதோட இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 6க்கு கரஸ்பாண்டிங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் வந்து எங்கே ஹிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒய் ஆக்சிஸில் இருக்கிற 5ஓட ஹிட் ஆகுது. ஸோ அதோட இமேஜ் வந்து 5. கிளியர்? Next, question number 5. Let f of x equal to 2x plus 5. If x not equal to 0, then find f of x plus 2 minus f of 2 divided by x. So, f of x கொடுத்துட்டு நம்ம இந்த வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது டினாமினேட்டரில் நமக்கு எக்ஸ் வருது. ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லை, அதுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 எஃப் ஆஃப் 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2வும் எஃப் ஆஃப் 2 என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னாக்கா 2x + 5.
ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண போகிறது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் டூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2x ப்ளஸ் 4 ப்ளஸ் 5 9. ஓகேவா? நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் டூ. ஸோ 2 into 2 4, 4 plus 5 9. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் டூ ஹோல் டிவைடட் பை எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2x ப்ளஸ் 9 எஃப் ஆஃப் டூ 9 டிவைடட் பை எக்ஸ். ஸோ 2x by x equal to 2. Okay. Next question number 6. A function f is defined by f of x equal to 2x minus 3. So we have to find f of 0 plus f of 1 divided by 2. அதே மாதிரி we have to find x value such that f of x equal to 0, f of x equal to x, f of x equal to 1, f of 1 minus x. So first subdivision similar to that of the previous one. Okay va? So first f of x என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2x minus 3. ஸோ இப்போ நம்ம என்னென்ன calculate பண்ணோம்னு பார்த்தீங்கன்னாக்கா f of 0, f of 1. ஸோ 2 into 0 minus 3. Next f of 1. ஸோ 2 minus 3 equal to minus 1. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு f of 0 plus f of 1 by 2. ஸோ minus 3 minus 1 by 2. So minus 4 by 2 minus 2. Clear? Second one, find x such that f of x equal to 0. So f of x ஓட வேல்யூ வந்து 0வா இருக்கணும் அப்படின்னா x என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு f of x என்னன்னு தெரியும் கொஸ்டினில் 2x minus 3. ஸோ இந்த வேல்யூ 0வா இருக்கணும் அப்படின்னா x என்ன? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ x ஓட வேல்யூ வந்து 3 by 2. ஓகே, நெக்ஸ்ட் find x such that f of x equal to x. So f of x equal to x இருக்கணும்னாக்கா 2x minus 3 equal to x. So இதை simplify பண்ணனாக்கா 2x minus x equal to 3, which implies x equal to 3. Okay. Next, fourth one, find x such that f of x equal to f of 1 minus x. So f of x equal to f of 1 minus x. So f of x என்ன questionல 2x minus 3. f of 1 minus x என்ன 2 into 1 minus x minus 3. So x இருக்கிற இடத்துல just I am going to replace it by 1 minus x. So 2x minus 3 equal to 2 minus 2x minus 3. So இதை simplify பண்ணோம்னாக்க எனக்கு 4x equal to 2 minus 3 plus 3. So 2. So x equal to 1 by 2. Clear? Next question number 7. An open box is to be made from a square piece of material 24 cm on a side by cutting equal squares from the corners and turning up the sides as shown figure 1.17. Express the volume V of the box as a function of x. So நமக்கு ஒரு open box இருக்குது, அது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஈச் சைடோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 24 cm. இப்போ ஒவ்வொரு கார்னர்லேயும் வந்து நம்ம கட் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பாக்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ அதோட வால்யூமை வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது வந்து நம்ம கார்னர்லேருந்து எக்ஸ் சென்டிமீட்டருக்கு நம்ம கட் பண்ணி ஃபோல்ட் பண்ண போகிறோம். அப்படின்றப்போ இங்கே இந்த கார்னரில் ஒரு எக்ஸும் இந்த கார்னரில் ஒரு எக்ஸ் சென்டிமீட்டரும் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ அப்போ 24 சென்டிமீட்டர்லேருந்து 2x வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம ஃபார்ம் பண்ண போகிற அந்த பாக்ஸுக்கு சைடு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 24 minus 2x இருக்கும். கிளியர்? அண்ட் இந்த ஷேப் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் பாக்ஸ் தான். பட் இதை நம்ம ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா கிடைக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கியூபாய்டு. கிளியர்? ஸோ கியூபாய்டு அப்படின்றது வந்து ஒரு 3 dimensional ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ அதுக்கு வந்து லென்த்து, பிரெத்து, ஹைட் மூணுமே நமக்கு இருக்கும். ஸோ லென்த் பிரெத் இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் பீஸுன்றதுனால நமக்கு இங்கே லென்த்து பிரெத்து ரெண்டுமே வந்து
சேமாக தான் இருக்குது. ஸோ 24 minus 2x லென்த்து அதே தான் பிரெத். பட் ஹைட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ். ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனாக ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு வால்யூமை தான் நம்ம அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் அ கியூபாய்டு. ஸோ வால்யூம் of the box is nothing but volume of cuboid, right? So cuboid oda volume enna pathina length into breadth into height. So length வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 24 minus 2x, breadth என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே 24 minus 2x, height என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2x. clear? So இதை simplify பண்ணோம்னாலே நமக்கு தேவையான எக்ஸ்பிரஷன் கிடைச்சிரும். ஸோ சாரி, இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சு. நமக்கு வந்து ஹைட்டு வந்து 2x இல்லை, எக்ஸ் தான். ஏன்னா நம்ம இந்த பாக்ஸ்லேருந்து இந்த கார்னர் பீஸ் எக்ஸ் சென்டிமீட்டரை ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ். ஓகே ஃபைன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 2x 24 minus 2x வந்து 2 தடவை நமக்கு ரிப்பீட் ஆகுது. ஸோ இது சிம்பிளாக 24 minus 2x ஹோல் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ்ன்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது எக்ஸ்பேண்ட் பண்ணால் 576 minus 96x plus 4x square into x. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 4x cube minus 96x square plus 576x. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபங்க்ஷன். ஸோ வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். கிளியர்? Next question number 8. A function f is defined by f of x equal to 3 minus 2x. Find x such that f of x square equal to f of x whole square. So f of x என்னன்னு நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க 3 minus 2x. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா x வேல்யூ கண்டுபிடிக்கணும். so that f of x square equal to f of x whole square. So f of x square equal to f of x whole square. So ரெண்டுமே சேம் கிடையாது. f of x square வேற, f of x whole square வேற. ஓகே, இது வந்து x ஸ்கொயரோட இமேஜ் என்ன, இது வந்து எக்ஸோட இமேஜ் ஹோல் ஸ்கொயர். கிளியர்? ஓகே, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அந்த எக்ஸ் வேல்யூ என்னன்னு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து f of x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் 3 minus 2x whole square. clear? அதே மாதிரி f of x square. ஸோ x இருக்கிற இடத்துல நான் x ஸ்கொயர்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். அப்போ 3 minus 2x square. ஓகே, இப்போ இது ரெண்டையுமே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னாக்க இது 9 plus 4x square minus 12x. ஓகே, ஸோ இதை சிம்ப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்க 6x square minus 12x right. So x square minus 2x plus 1 equal to 0. So x equal to 1 comma 1, right. So for x equal to 1, f of x square equal to f of x whole square, right. Question number 9. A plane is flying at a speed of 500 km per hour. Express the distance d traveled by the plane as a function of time t in hours. So பிளேனோட ஸ்பீடு வந்து 500 km per hourனு கொடுத்துட்டாங்க. இதில் டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் t in ஹவர்ஸில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பீடோட ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க 500 km per hourனு. ஸோ speed equal to distance by time. So speed நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா 500 km per hour. Okay. So distance by time. இப்போ
இப்போ நமக்கு டிஸ்டன்ஸை தான் ஃபங்க்ஷன் ஆஃப் டீயாக ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 500 இன்ட்டு டி. ஸோ டிஸ்டன்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால டிஸ்டன்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டீயாக நமக்கு கிடைக்குது. clear? So now we have represented distance in terms of time t. So the answer is 500 into t. Next question number 10. The data in the adjacent table depicts the length of a person forehead and their corresponding height. Based on this data, a student finds a relationship between the height y and the forehead length x as y equal to ax plus b, where a and b are constants. Check if this relation is a function, find a and b. ஸோ நம்ம கொடுத்துருக்க டேப்லர் காலத்தில் லென்த் ஆஃப் ஃபோர்ஹெட் இன் சென்டிமீட்டரும் ஹைட்டு இன் இன்ச்சஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய்க்குள்ள ரிலேஷன் தெரியும், பட் ஏ அண்ட் பி வந்து என்னன்னு நமக்கு தெரியாது, பட் தே ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இது மூலிமா இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக செக் பண்ணணும் அண்ட் ஏ அண்ட் பியோட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணணும். அண்ட் find the height of a person whose forehead length is 40 cm. Find the length of forehead of a person if the height is 53.3 inches. ஸோ இந்த நாலுமே நம்ம வந்து இந்த டேப்லர் காலம் மூலிமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஃபைன். ஸோ நமக்கு கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனல் ஏன்னு செக் பண்ணுறோம் அண்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஸோ இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனல் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்னு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஒய் வேல்யூ தான் இருக்க முடியும். ஸோ இது கண்டிப்பாக இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக இருக்கும். அண்ட் இதோட வேல்யூ ஏ அண்ட் பி வந்து என்னென்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பியில் இப்போ ஃபஸ்ட்டு ஒன் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 35னா ஒய்யோட வேல்யூ வந்து 56. ஓகே, இப்போ அதே மாதிரி இன்னொரு டேட்டாவும் நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸோட வேல்யூ 45னா ஒய்யோட வேல்யூ 65. ஸோ 65 ஈக்குவல் டு 45 ஏ ப்ளஸ் பி. இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, ரெண்டு அன்னோன்ஸ் இருக்குது. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். இதை நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம், இந்த ஈக்குவேஷன் 2. ஸோ 2 மைனஸ் 1 பண்ணும்போது எனக்கு இங்கே 9 ஈக்குவல் டு 10a. ஸோ a ஈக்குவல் டு 0.9. ஸோ இதை வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால், இப்போ பியில் சப்ஸ்டியூட் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணனாக்கா பியோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ b ஈக்குவல் டு 56 மைனஸ் 35 இன்ட்டு 0.9. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 24.5ன்னு கிடைக்கும். ஸோ ஏ அண்ட் பியோட வேல்யூ நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ ஒய் ஈக்குவல் டு 0.9 எக்ஸ் ப்ளஸ் 24.5. ஸோ இதுதான் ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் அது சப்டிவிஷன் 3ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பர்சன் ஹூஸ் ஃபோர்ஹெட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர். ஸோ ஃபோர்ஹெட்ன்றது எக்ஸோட வேல்யூஸ். கிளியர்? ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து 40யாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 40, ஒய் ஈக்குவல் டு, so if you simplify this you will get the answer as 60.5 and y is the height, so 60.5 inches. Okay, next last one, find the length of forehead of a person if the height is 53.3. so y ஓட வேல்யூ வந்து 53.3னா அப்போ x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 53.3 equal to 0.9x plus 24.5. clear? So 0.9x equal to 53 minus 53.3 minus 24.5. okay, which is equal to 28.8. x equal to 32. so x is nothing but forehead oda length. So in centimeter la answer is 32
centimeters. Clear? So with this we have completed section 1.5. So next video la நம்ம remaining sections discuss பண்ணலாம். If you have any doubt you can ask your doubts in the comment section, and if you like the video please click the like button and share the video to your friends, and please subscribe to the channel. Thank you.